இரண்டாம் காண்டம் மதுரை காண்டம். வழக்குரை காதை. மதுரை நீதியின் நகரம் பாண்டிய அரசன் நெடுஞ்செழியன் ஆட்சி செய்த புகழ்மிக்க மாநகர். ஆனால் அந்த நாளில் ஒரு சிறிய தவறு ஒரு பெரிய துயரமாக மாறப்போகிறது. மனைவி கண்ணகியுடன் ஏழ்மையில் வாழ்ந்த கோவலன் வாழ்க்கையை மீட்டெடுக்க ஒரு முடிவு எடுக்கிறார். கண்ணகி, உன் சிலம்பை விற்றால் நாம் மீண்டும் வாழலாம். அவர் கையில் இருந்தது கண்ணகியின் புனிதமான சிலம்பு. சந்தை ஒலி வியாபாரிகள் குரல். மதுரை சந்தையில் கோவலன் சிலம்பை விற்க முயல்கிறான். அதே நேரம் அரண்மனையில் இருந்து ஒரு அலறல். ராணியின் சிலம்பு திருடப்பட்டு விட்டது. பின்னணி இசை. திடீர் மாற்றம். சிலம்பை பார்த்தவுடனே பொய்யான சந்தேகம், இவன்தான் திருடன். ஆதாரம் இல்லாமல், விசாரணை இல்லாமல் நீதியின் அரசன் என்று பெயர் பெற்ற நெடுஞ்செழியன் ஒரே கட்டளை, கோவலனை கொல்லுங்கள். வாள் சத்தம், அமைதி. ஒரு கணத்தில் கோவலன் உயிர் போகிறது. அவனின் தவறு என்ன? மனைவியின் சிலம்பை விற்க முயன்றது மட்டும்தான். கண்ணகி நடந்து வரும். பாத சப்தம், கோபம் நிறைந்த அமைதி. உண்மையை அறிந்த கண்ணகி தன் கண்களில் நெருப்பு. நான் அரசனை சந்திக்க வேண்டும். அரண்மனையில் நடுங்காத குரலில் அவள் சொல்கிறாள், என் கணவன் திருடன் இல்லை. ராணியின் சிலம்பு முத்து. என் சிலம்பு ரத்தினம். சிலம்பு உடையும் சத்தம். சிலம்பு உடைக்கப்படுகிறது. உண்மை வெளிப்படுகிறது. அரசன் உறைந்து நிற்கிறான். நான் ஒரு நிரபராதியை கொன்றுவிட்டேன். அந்த நொடியே நீதியற்ற தீர்ப்பால் நெடுஞ்செழியன் உயிர் துறக்கிறான். மெதுவான கனமான இசை. இது ஒரு பெண்ணின் கண்ணீர் அல்ல, இது நீதிக்காக எரிந்த தீ. கண்ணகி நீதியின் சின்னம், அநியாயத்திற்கு எதிரான சக்தி. எண்டு லைன். நீதியை மறந்த அரசனே வீழ்வான். நீதிக்காக நின்ற பெண்ணே வரலாறாக மாறுவாள்.